பண்ணைவிளை சேகரம் குலசேகரநத்தம் பரிசுத்த ஸ்தேவான் ஆலயம் 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருநெல்வேலி திருமண்டல பேராயா திரு ஜெயபால் டேவிட் ஐயா அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்றைய பண்ணைவிளை சேகர குரு திரு ஸ்டீபன் நீல் அவர்கள் தலைமை தாங்கி ஆராதனையை சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆலயத்தை கட்டுவதில் பண்ணைவிளையைச் சார்ந்த ஆசிரியா திரு ஏ சாமுவேல் அவர்கள், திரு டி ஆபிரகாம் அவர்கள் பங்களிப்பு மிக சிறப்பானது. இதன் 25வது பிரதிஷ்டை ஆராதனை 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை திரு சகரியா ஜான் துரைசிங் ஐயா அவர்கள் நடத்தி புதுப்பிக்கப்பட்ட தரை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஞானஸ்நான ஆராதனை, திருவிருந்து ஆராதனையில் சபை மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஆலய ஆராதனையை தொடாந்து சபை மக்கள் அனைவருக்கும் குலசேகரநத்தம் பரிசுத்த ஸ்தேவான் ஆலயம் சார்பாக அன்பின் விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவாலயத்திலே அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த சேவான் ஆலயத்திலே தங்கி வீட்டிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த ஆண்டுகளிலே ஆண்டவருடைய வீட்டின் நன்மைகளினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர், திருப்தியாக்கி இருக்கிறீர். இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவருடைய தெய்வீக தயவை உடைய அருள் பிரசன்ன மகிழ்ந்து கிபிரிக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். திருமணம். ஐயோ அவமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன். சேனை கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டது என்றேன். அப்பொழுது சேரோமென்களே, ஒருவன் பலிபீடத்திலே தன் கையிலே பிடித்த குழைத்தால் ஒரு நெருப்புத்தலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்தேன். அதனாலே வாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம் 2-3 பேர் ஒன்றாய் கெஞ்சு போது வருவார். வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினோம், கேட்பதெல்லாம் தருவான். வாக்குப்படி என்றைக்கோ இயேசு நம்மோடு இருப்பார். இன்ப இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம் வாக்கை நம்பி நிற்கிறோம். அருள் கண்ணால் பாருமே, காத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி வாருமே, இன்ப இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். திருச்சபையின் பெரியவர்கள், இன்னும் இந்த சபையை சேர்ந்தவர்கள், இந்த சபையை அதிகமாக நேசித்து இந்த திருச்சபைக்காக திருச்சபையிலே சிறுவர் ஊழியத்தை நிறைவேற்றி இன்னும் இந்த திருச்சபை வளர்ச்சிக்காக திருச்சபை அலங்கரிப்பு, திருச்சபையின் காரியங்களிலே தங்களை உற்சாகமாக தங்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக அற்புதமாய் ஊழியத்தை செய்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட அருமையான இளம் பிள்ளைகள், வருங்கால திருச்சபையின் தூண்கள் யாவரையும் அன்போடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் 1000 மடங்கு திரளாக ஆசீர்வதித்து நடத்துவாராக.
இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37:27 வாசிக்கும் பொழுது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? அவர்களிடத்தில் இருக்குது. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நல்லது சரிதான். ஆனா வந்திருக்கும் பொழுது என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்னுடைய அவயவங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கூப்பிடும் வேலை செவி சாய்த்தி கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தி இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லவரா பரணே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லவரா பரணே சரணம். Tuhan